சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். லோன் வாங்க போறீங்களா? உங்களை ஏமாற்றினால் முழு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். RBI அறிவித்த மிக புதிய திட்டம். அது என்னென்ன என்பதை இங்க பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்கள் எப்போதாவது அவசரமாக ஒரு வீட்டு கடனோ அல்லது வேறு ஏதேனும் கடனோ வாங்குவதற்காக வங்கிக்கு சென்று நீங்கள் கேட்கவே செய்யாத இன்சூரன்ஸ் எனப்படும் காப்பீடு திட்டத்தோடு திருப்பி வந்திருக்கிறீர்களா? அல்லது வங்கியின் செல்போன் ஆப்பை பயன்படுத்தும் போது திடீரென தோன்றும் தனிநபர் கடன் விளம்பரங்களில் தெரியாமல் கிளிக் செய்து சிக்கியிருக்கிறீர்களா? அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியான RBI இப்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்றே சொல்லலாம். பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை சிக்கலை தீர்க்க பொறுப்பான வணிக நடத்தைக்கான புதிய வழிகாட்டுதல்கள் 2026 என்ற அதிரடியான சட்ட திருத்தத்தை ரிசர்வ் வங்கியானது கொண்டு வந்துள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இனிமேல் எந்த ஒரு வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ கஸ்டமர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களுக்கு தேவையில்லாத இன்சூரன்ஸ் போன்ற பிற திட்டங்களை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளது. இன்சூரன்ஸ் இனிமேல் கட்டாயமில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது வழக்கமாக மக்கள் வீட்டு கடன் வாங்க போகும்போது வங்கிகள் தங்களுடன் கூட்டு வைத்துள்ள காப்பீட்டு நிறுவனங்களின் பாலிசிகளை எடுத்தால் மட்டும்தான் லோன் பாஸ் ஆகும் என்று மிரட்டுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதற்கு தான் இப்போது RBI முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. வீட்டு கடன் பெறுவதற்கு இன்சூரன்ஸ் எடுப்பது கட்டாயம் கிடையாது என்று மிக தெளிவாக ரிசர்வ் வங்கி சொல்லி உள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. ஒருவேளை கடனுக்காக இன்சூரன்ஸ் தேவைப்பட்டால் கூட இன்சூரன்ஸ் தனது விருப்பமான எந்த ஒரு வெளி நிறுவனத்தில் இருந்தும் அதை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பிட்ட வங்கியில்தான் எடுக்க வேண்டும் என்று யாரும் வற்புறுத்த கூடாது. சரி, லோனை மாற்றினாலும் சிக்கல் இல்லை என்று சொல்லப்படுகிறார்கள். அதை பத்தி இங்கே பார்ப்போம். அதாவது வட்டி குறைவாக இருக்கிறது என்பதற்காக உங்களுடைய வீட்டு கடனை ஒரு வங்கியில் இருந்து இன்னொரு வங்கிக்கு மாறும்போது பழைய இன்சூரன்ஸ் அல்லாது எங்களிடம் புதிய இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று புதிய வங்கிகள் வற்புறுத்தக்கூடாது. வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய இன்சூரன்ஸ் திட்டத்திலேயே புதிய வங்கியின் பெயரை மட்டும் சேர்த்து அதையே தாராளமாக தொடரலாம். அதே சமயம் ஏமாற்றினால் அபராதம் மற்றும் இழப்பீடு பொறுத்தவரை, அதாவது வங்கி ஊழியர்கள் தங்களின் டார்கெட்டை முடிப்பதற்காகவும் கமிஷன் மற்றும் ஊக்குத்தொகை வாங்குவதற்காகவும் வாடிக்கையாளர்களிடம் தவறான பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தேவையில்லாத திட்டங்களை விற்பதை ரிசர்வ் வங்கியானது தவறான விற்பனை என்று சட்டம் போட்டு தடுத்துள்ளது. இனிமேல் இன்சூரன்ஸ் விற்பனைக்காக வங்கி ஊழியர்கள் தனியாக எந்த ஊக்குத்தொகையும் பெறக்கூடாது என்று சொல்லப்பட்டது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒருவேளை வங்கி ஊழியர்கள் ஏமாற்றி ஒரு திட்டத்தை விற்றது நிரூபிக்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்திய முழு பணத்தையும் வங்கியே திருப்பி தர வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதனால் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் இழப்பிற்கும் வங்கியே பொறுப்பேற்று நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. சரி, உங்க அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் வாடிக்கையாளர்களின் தெளிவான ஒப்புதல், அதாவது அவர்களின் எழுத்துப்பூர்வ கையெழுத்தோ அல்லது மொபைல் போனுக்கு வரும் OTP அனுப்பியோ இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் வங்கியால் விற்க முடியாது. அதே சமயம் இதற்காக மக்களுக்கு
பாதுகாப்பு தரும் இந்த மிகப்பெரிய முக்கியமான புதிய விதிமுறைகள் அனைத்துமே வரும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் முழுமையாக அமலுக்கு வர உள்ளது. இதனால்தான் இனிமேல் சாமானிய மக்கள் அனைவரும் பயமின்றி வங்கிக்கு சென்று வரலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் வங்கி கணக்கை பயன்படுத்த பணம் தருகிறார்களா? ஆர்பிஐ எச்சரிக்கை. ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு பணம் தருவதாக கூறினால் அதனை அனுமதிக்க வேண்டாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் செயலிகள் மூலமாக ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளதற்கு ஏற்ப டிஜிட்டல் அல்லது இணையவழி மோசடிகளும் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக அரசு, வங்கிகள் உள்ளிட்ட நிதி சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் டிஜிட்டல் கைது, ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கி மக்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியுள்ளது. உங்கள் வங்கி கணக்கை பயன்படுத்துவதற்காக யாராவது உங்களுக்கு சுலபமாக பணம் தருவதாக சொல்கிறார்களா? சட்ட விரோதமாக பணத்தை பரிமாற்றுபவர்களாக இருக்கிறார்களா? பணம் பரிமாற்றுபவர் சட்டவிரோதமாக பெற்ற பணத்தை ஒருவர் சார்பாக மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்பவர் ஆவர். உங்கள் வங்கி கணக்கு உங்கள் பணம். பணம் பரிமாற்றம் செய்வதற்காக உங்கள் வங்கி கணக்கை வேறு யாரும் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்கள் வங்கி கணக்கில் மற்றவர்கள் பணத்தை பெறவோ அல்லது அனுப்பவோ அனுமதிப்பது உங்களை சிறைக்கு அனுப்பக்கூடும். உங்கள் வங்கி விவரங்கள், ஓடிபி அல்லது கடவு சொற்களை எப்போதும் யாரிடமும் பகிரக்கூடாது. உங்கள் கணக்கை பாதுகாத்திடுங்கள். உங்களை பாதுகாத்திடுங்கள். சுலபமாக பணம் சம்பாதிப்பது ஆபத்தில் முடியலாம். கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆர்பிஐ சொல்கிறது இருங்க, எச்சரிக்கையா இருங்க என்று எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கி கணக்கு வைத்திருப்போர் தங்கள் விவரங்களை யாரிடமும் பகிரவும் வேண்டாம். குறிப்பாக பாஸ்வேர்டு, ஓடிபி போன்ற விவரங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வங்கி கணக்கையும் யாரும் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம். அவ்வாறு பயன்படுத்தினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பணம் தருவதாக கூறி மற்றவர்களின் வங்கி கணக்குகள் மூலமாகவே பெரும்பாலான மோசடிகள் நடைபெற்று வருகிறது. அதனால்தான் டிஜிட்டல் ஆன்லைன் மோசடிகளில் சிக்காமல் கவனமாக இருக்க ஆர்பிஐ தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதுல இந்த மோசடி கும்பல்ல மாட்டியிருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் டெய்லியுமே புதிய புதிய வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.